Hi babes, welcome back to my channel Drama Love Shifam. சஞ்சினி எபிசோட் 3. போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட் எபிசோட் எங்கே முடிஞ்சிச்சோ அங்கேருந்தே கண்டினியூ ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பாடியை மறுபடியும் ஸ்வாப் பண்ணுறதுக்காக மேட்ரு பண்ணால் நம்ம பாடி ஸ்வாப் ஆகிடும் அப்படின்னு நினச்சி ரெண்டு பேரும் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நுவா, அதாவது சன்னுடைய பாடியில் இருக்க நுவாவுடைய பாடியில் இருக்க சன்னை கையெல்லாம் கட்டி வச்சுட்டு செடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு சன்னுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. அவன் சொல்கிறான், வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ என்ன நானே செடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்ல நுவாக்கு டென்ஷன் ஆகிடுது. அப்பப்போ என்னமோ பண்ணிட்டுப்போ அப்படின்ட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறான். அவன் சன்னோட கை காலை கட்டி வச்சிருக்கால, அதையும் கட்டி விடாமல் அவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்புறம் சன்னு, நுவா, டாய் எல்லாருமே சேர்ந்து தேர்டை பார்க்க போயிருக்காங்க. தேர்ட் அவனுடைய பாட்டி வீட்டுக்கு எங்கேயோ போயிருந்தான்னு சொன்னால, வந்துட்டான் போல. அப்பா, ஒரு வழியா வந்துட்டியா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நீங்க என்ன ஆச்சு, நீங்க மறுபடியும் பாடி ஸ்வாப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அவங்க ஆமான்னு சொல்ல போறாங்க. அப்ப அங்க டெம்பு வரான். டெம்பை பார்த்ததுமே சன்னனுவா ரெண்டு பேருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான் இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க பாடி ஸ்வாப் பண்ண விஷயம்லாம் அவனுக்கு தெரியாதல்ல, அவங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க. ஸோ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்க, டாய் தான் என்னை இங்கே வர சொன்னான், எனக்கு இன்னைக்கு இங்கே தான் கிளாஸ் அப்படின்னு சொல்ல, ஏன் உனக்கு வேறு கிளாஸ் எங்கேயுமே இல்லையா, ஏன் நீங்கள் இங்கே தான் கிளாஸ் எடுக்கணுமா அப்படின்னு டாய் கிட்ட கேட்க, டாய் ஆமான்னு சொல்ல போகிறான். அதெல்லாம் முடியாது, நீங்கள் வேற எங்கேயாச்சும் போய் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்ல டாயும் டெம்பு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் தேர்டுக்கிட்ட சன்னு நுவாவும் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, உங்கள் பாட்டி வீட்டுக்கு போனீங்களே, ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க, எனக்கு அந்த சோப்பு பற்றின ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு அந்த சோப்பு பற்றி பழைய காலத்தில் யாரோ எழுதி வச்சுருக்காங்க, அதை பார்த்து படிக்கிறேன். அது ஏதோ ரொம்ப லிட்ரேச்சராக இருக்குது, ஒன்றுமே சரியாக புரியாத மாதிரி இருக்குது. அதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம், அப்படின்னா இதில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு சன்னு நுவாவும் கேட்க, தேர்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்படி அவங்க அடிக்கடி பாடி ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க மறுபடியும் அவங்களுடைய சொந்த பாடிக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாமா. அதுவே ஒரு 49 நாள் அவங்க இதே மாதிரி மாறிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் அவங்களால எப்பயும் அவங்களுடைய பாடிக்கு திரும்ப வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதை தடுக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்க, மறுபடியும் அந்த சோப்பு வேணும், அந்த சோப்பு நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணாதான் உங்களால் உங்களோட பாடிக்கு ரிட்டர்ன் போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அந்த சோப் எங்கே அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு தேர்டு, நான் தான் ஏற்கனவே சொன்னல, அந்த சோப்பு ஒன்று தான் இருந்துச்சு, இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ சோப்பு தான் பிரச்சனைனா அந்த சோப்பு மறுபடியும் எங்கே கிடைக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேர்ட் சொல்கிறான், அந்த சோப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா போன தடவை நான் சைனாக்கு போயிருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரி மந்திரவாதிகள்லாம் ஒன்றா மீட் பண்ணுவாங்களாமா, அந்த இடத்துல தான் அந்த சோப்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் போன வருஷம் வாங்கின சோப் அது அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னா இந்த வருஷம் எப்போ வருது அந்த ஈவெண்ட் அப்படின்னு கேட்க, அவன் கவுண்ட் பண்ணி பார்க்குறான். ஏதோ அடுத்த மாதம் வரப்போகுது, அந்த 49 நாளுக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நல்லதா போச்சு, நீ உடனே அங்கே போய் எங்களுக்கான சோப்பை வாங்கிட்டு வா, நீ போகிறதுக்கான எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்கிறான். அதே நேரம் உன்னுடைய ஆளும் அங்கே தானே இருக்கான், அவனையும் மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல தேர்டும் செம்மையாக ஹாப்பி ஆகிடுறான். அப்புறம் சன்னு நோவாவும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் நம்ம பாடி சேஞ்ச் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, நான் வேற நாளைக்கு என் ஃபேமிலி கூட ஒரு டின்னர் இருக்குது, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, அதான் தேர்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கான்ல அப்படின்னு சன்னு சொல்கிறான். ஆனால் நோவாவால் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் தானே ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். இன்னும் கொஞ்ச நாளா, ஆனால் இது இப்படியே இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, நம்மளால் மாறவே முடியலன்னா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லை, நம்ம கண்டிப்பாக மாறுவோம், கொஞ்ச நாளைக்கு தானே, நம்ம பாடி ஸ்விட்ச் பண்ணதும் நல்லா தானே இருக்குது, நான் உன்னோட பாடியில் இருக்கேன், நீ என்னோட பாடியில் இருக்க, என்ன அதுவும் ஜாலி தானே அப்படின்னு கேட்க, அதுக்கு நுவாவும் சிரிச்சுட்டு, ஆமாம் சரி, இதுவும் கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்றான். அப்புறம் மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நுவா சொல்கிறான், இன்னைக்கு நான் சன்னுடைய பாடியில் இருக்கேன், சொல்லப்போனால் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதே நேரம் நான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா நிம்மதியாக தூங்கினேன், நோவா என் பக்கத்துலேயே இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இந்த பாடி ஸ்விட்சிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா இருக்கு அப்படின்னு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதாவது பாடியை ஸ்விட்ச் பண்ணதை நினச்சி கவலைப்படாமல் இவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கிறான், அவன் அவனுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டைல் பண்ணிக்கிறான். அதாவது சன்னு வந்து நுவா மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், நுவா சன்னு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்.
2 பேரும் இந்த மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஜாலியா எங்கேயோ வெளியில போறாங்க. அப்ப சன்னுடைய ஃப்ரெண்டு மாசுக் அங்க வரான். மாசுக்க பார்த்ததுமே சன்னு, "ஏய் மாசுக்" அப்படின்றான். ஆனா சன்னு தான் இப்ப நோவாவோட பாடியில இருக்கான்ல. ஸோ மாசுக், "என்னடா என்ன நீ பேர் சொல்லி கூப்பிடுற?" அப்படின்னு கேட்க, "இல்ல இல்ல அவன் பிரதர் மாசுக் அப்படின்னு சொல்ல வந்தான். தப்பா நினைச்சுக்காத" அப்படின்னு உடனே நோவா சொல்றான். சரி என்ன விஷயம்? நீங்க 2 பேரும் ட்ரெஸ் வித்தியாசம் பண்ணியிருக்கீங்களே! "உனக்கு என்ன ஆச்சு சன்? இந்த மாரி ட்ரெஸ் பண்ண மாட்டியா?" அப்படின்னு கேட்க, அவங்க என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இது 2025ல புதுசான ஸ்டைல நாங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு என்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. அப்புறம் 2 பேரும் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, "ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, நுவாவுடைய மேடம் கால் பண்றாங்க. அந்த மேடம் யாருன்னு தெரியல. அந்த கால பார்த்ததுமே நுவா செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். "இந்தா சன் நீ தான் கால் அட்டெண்ட் பண்ணணும்னு" சொல்ல, "நான் ஏன் அட்டெண்ட் பண்ணணும்?" அவன் கேட்குறான். "இப்போ உன் வாய்ஸ்ல பேசினா தானே நான் பேசின மாதிரி இருக்கும். இந்தா நீயே பேசு" அப்படின்னு சொல்ல, "ஐயோ எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலையே" அப்படின்றான் சன். அவங்க என்ன கேட்டாலும், "எஸ் மேடம், எஸ் மேடம், ஓகே மேடம், அதையே சொல்லு" அப்படின்றாங்க. சரி அப்படின்னுட்டு பயந்துட்டு அவன் கால் அட்டெண்ட் பண்ணுறான். சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளோ லேட்டாக ஃபோன் அட்டெண்ட் பண்ணுறேன்? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, அவன் என்ன சொல்லணும் அப்படின்னு நுவா ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். சர்ச்சில் இருந்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, சர்ச்சில் இருந்த அப்படின்னு அவன் நம்ம சொல்லி முடிச்சிடுறான். சரி நான் உன்னை மீட் பண்ணணும், நாளைக்கு வா அப்படின்னு சொல்ல, நாளைக்கா அப்படின்னு 2 பேரும் ஒரே டைம் சொல்ல, நீ யார் கூட இருக்க, யார் குரல் இது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நான் இப்ப சர்ச்சில இருக்கேன்ல, அதான் எக்கோ அடிக்குது அப்படின்னு என்னமோ சொல்லி சமாளிச்சிடுறான். சரி, நான் நாளைக்கு தான் ஃப்ரீயா இருக்கேன். நாளைக்கு நீ வா அப்படின்னு சொல்ல, எங்க வரணும்னு கேளு அப்படின்னு நுவா சொல்றான். எங்க வரணும் அப்படின்னு இவன் கேட்க, அதான் நம்ம எப்பயும் மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னுட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஐயோ! இப்ப என்னடா பண்ண போறோம்? கண்டிப்பா மேடம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு 2 பேரும் கவலையா பேசிட்டு இருக்காங்க. இங்க டாயும் டெம்பும் டியூட்டரிங் பண்றதுக்காக லைப்ரரிக்கு வந்திருக்காங்க. அப்ப டெம்ப் டாய் பக்கத்துல வந்து டச் பண்ற மாரி பேசுறான். அப்ப உடனே டாய் நகர்ந்து போறான். "என்னாச்சு?" அப்படின்னு அவன் கேட்க, "இல்ல நான் யாரையும் டச் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்றான். "ஆனா நீ நுவா, சன்னு, தேர்டு அவங்களெல்லாம் டச் பண்றியே" அப்படின்னு கேட்க, "அவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி ஆள் இருக்கு. ஸோ எனக்கு அவங்க மேலலாம் எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. அதனால தான்" அப்படின்னு சொல்ல, "ஆனா உன்ன பத்தி எனக்கு தெரியாதுல்ல" அப்படின்றான். "நீ இப்ப என்ன கேட்க வர? எனக்கு ஆள் இருக்கா? இல்ல நான் சிங்கிளான்னு கேட்க வரியா?" அப்படின்னு சொல்ல, "நான் அப்படி ஒண்ணும் கேட்க வரல" அப்படின்னு அவன் சொல்லி சமாளிக்கிறான். "இல்ல இப்ப நான் சிங்கிளா இருந்தா நீ என்ன டச் பண்ணலாம் அப்படிதானே?" அப்படின்னு அவன் கேட்க, "அப்படி ஒண்ணும் கிடையாது. முன்ன பின்ன தெரியாதவங்கள டச் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய பாலிசின்னு" சொல்றான். அதுக்கு டெம்பு சொல்றான், "நீ சொன்னது கரெக்ட்டு தான். கமிட்டட் ஆனவங்கள டச் பண்ணலாம். ஆனா சிங்கிளா இருக்கவங்கள டச் பண்றதுல என்ன தப்பு?" அப்படின்னு அவன் கேட்க, அதற்கு டாய் சொல்றான், "இல்ல சிங்கிளா இருக்கிறவங்க கிட்ட நம்ம நார்மலா பேசும்போதே, அவங்க நம்மகிட்ட எப்படி பேசினாலும் அது நமக்கு மிக்ஸ்டு சிக்னல் மாரி தான் இருக்கும். அவங்க நம்மள லைக் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லி நம்மளே தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தொடாம பேசுறதே நல்லது" அப்படின்னு டாய் சொல்றான். அப்புறம் 2 பேரும் அவங்களோட டியூட்டரிங்க கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆயிடுது. சன்னு நுவா உட்காந்து அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்றது? நாளைக்கு வேற மேடம் போய் பார்க்கணும். அவங்க கண்டிப்பா நான் நுவா இல்லன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு அவ ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு நுவா சொல்றான், "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவங்க என்ன கேட்டாலும், எஸ் மேடம், எஸ் மேடம், ஓகே அப்படின்னு அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இரு. அவங்க உன்ன கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா, நீ இதெல்லாம் மாத்தணும்னு நெனச்சா, இன்னொரு வழி இருக்கு" அப்படின்னு மெதுவா அவன் பேண்ட்டுக்குள்ள கைய விடுறான். "என்னடா?" அப்படின்னு அவன் கேட்க, "அதான் நமக்கு ஆல்ரெடியே தெரியும்ல. நம்ம இன்னொரு டைமு ஒண்ணா தூங்குனோம்னா, நம்மளோட பாடி ஸ்விட்ச் ஆயிடும்" அப்படின்னு சொல்ல, "ஆனா இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கிறதா தேர்ட் எதுவுமே சொல்லலையே" அப்படின்றான் சன்னு. அவனுக்கு தெரியாம இருந்திருக்கும். எல்லா ரூல்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கும்ல. ஸோ நம்ம இத ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னுட்டு, அவங்க பேசின மாதிரி அன்னைக்கு நைட்டு ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒண்ணா தூங்குறாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது, அவங்க நெனச்ச மாரியே அவங்களோட பாடி ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஸோ 2 பேருமே செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப சன்னு வந்து நுவா மாரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்ல, பாடி ஸ்விட்ச் ஆனதுமே, "ஐயோ! இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லாவே இல்ல" அப்படின்னு சொல்ல, "ச்சே ச்சே அப்படியெல்லாம் இல்லையே! உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. நீ இப்படி ட்ரெஸ் பண்றது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு" நுவா சொல்றான். அப்புறம் அந்த மேடம் கூப்பிட்டாங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்கு நுவா போறான். அந்த மேடம் கேரக்டர்ல இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கூஹார்ட். அவ இந்த மாரி ஒரு கேரக்டர் இதுவரைக்கும் நான் பண்ணி பார்த்ததே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் இந்த கேரக்டர் அவனுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நுவா கேட்குறான், என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, "நீ என்னமோ நான் ஏதாச்சும் விஷயம் இருந்தா தான் உன்னை பார்ப்பேன் அப்படின்ற மாரி சொல்ற. ஏன் எனக்கு உன் மேல அக்கறை இல்லையா?" அப்படின்னு கேட்க,
ஐயோ நான் அந்த மாதிரி தப்பாக சொல்ல வரல அப்படின்னு உடனே நுவா அவன்கிட்ட சாரி கேட்குறான். சரி, நீ பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்ற விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க, நுவா என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறியா? எனக்கெல்லாம் எப்படியோ தெரிஞ்சிடும், நீ எதுக்கு என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறான். நுவா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு கால் வருது அந்த மேடம்க்கு. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு அவனை இன்வைட் பண்ணுறாங்க. நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்புறம் வேற ஏதோ ஒரு ஈவெண்ட்டை ஏதோ ஒரு பார்ட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நுவா என்னடா பண்ணுறது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரம் சன்னு அவனுடைய வீட்டில் உட்காந்து நல்லா மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு சன்னுக்கு தலை வலிக்குது. அதே மாதிரி இங்கே நுவாவுக்கும் தலை வலிக்குது. அவங்க 2 பேருக்கும் என்னமோ ஆக பட்டுன்னு மறுபடியும் அவங்க 2 பேரோட பாடி ஸ்விட்ச் ஆயிடுது. இங்கே சன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவன் நுவாவோட பாடியில் உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி அவனுடைய மேடம் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே ஷியா அப்படின்னு சொல்கிறான். ஷியானா தாயில் பேட் வேர்டு. அந்த வேர்டை கேட்டதுமே அந்த மேடம் சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்கேருந்து கற்றுட்டு வர? அதான் நீ ஒருத்தனை டேட் பண்ணுறீ, அவங்ககிட்ட இருந்து கற்றுட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவன் தெரியாமல் கேட்குறான். அதான், நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நான் அவனை டேட் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதிலிருந்து உனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும். ப்ராஃபிட் கிடைக்கணுமே தவிர நீ அதில் எதுவுமே லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னது அவனுக்கு புரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. ஆனால் அவன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா புரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் என்னோட ஃபேவரட் கேரக்டர் கேங் வரப்போகிறான். நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒய் டெஸ்டினி பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் எனக்கு கேங்னா ரொம்ப பிடிக்கணும். உங்களே நிறைய பேருக்கு கேங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்த எபிசோடு பார்க்க நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் அடுத்து என்ன எடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ பேப்ஸ். பை.